ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நான் எப்படி அந்த காலத்தை ஹேண்டில் பண்ணுவேன், நான் எப்படி என்னை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுப்பேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது புரிஞ்சிருக்கும். பாருங்க, மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் ஜென்ரலாகவே இல்லத்தரசிகளுக்கு உண்டான மன அழுத்தத்தை பற்றி தான் நாம் பேச போகிறோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக வரவங்க நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் உள்ள டைட்டில்ஸே நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு சொல்லிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான சேனலாக தான் நம்ம சேனல் இருக்கும். கண்டிப்பாக பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ்னால மன அழுத்தம் ஏற்படும். கண்டிப்பாக நம்மளுக்கு வீட்டில் நிறைய ஒர்க்கு இருக்குது. அதாவது வீடு பெருக்கிறது, சமையல் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான வேலைகள் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுனால இந்த வேலைகள் எல்லாமே தடைப்படும். அதனால் நம்ம ஃபேமிலியில் தான் ப்ராப்ளம் வரும். நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா டெய்லரிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷலாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி இப்போல்லாம் யூடியூப்லேயே எல்லாமே இருக்குது. அதனால் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை பார்த்து அதில் நம்ம கவனத்தை செலுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஹந்தியும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. மெஹந்தி எனக்கு ஆல்ரெடி போட தெரியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை செலுத்தினோம்னா நம்மளுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்களும் குறைஞ்சிரும். அதாவது நம்ம எதை பற்றியும் நினைக்கிறக்கே டைம் இருக்காது. வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு இந்த விஷயத்தில் வீட்டு வேலை செய்யும்போது கூட இந்த விஷயங்கள் தான் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம இதை கற்றுட்ருக்குறோம், இதில் இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் நாம் போகிறக்கு நமக்கு டைம் இருக்காது. இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும். நாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால வீட்டு வேலைகளை செய்ய முடியாது, தடைப்படும்னு சொன்னீங்க. இதில் எப்படி கவனம் செலுத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளலாம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.